திரு சேலம் தரணிதரன் தொடர்ச்சியா பதில் சொல்லுங்க சார். சரி, நான் சொன்னதுக்கு பதில் வாங்கிக்கிறேன். 1951 சொன்னாரே, பதில் சொல்லுங்க. பதில் வாங்கிக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். திரு தரணிதரன், இங்க தொடர்ச்சியாக அந்தந்த மாநிலங்களுக்கான ஒரு பரப்புரை வியூகத்தை பாஜக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில கர்நாடகாவில் மேற்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை வழிப்பறி செய்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிறது காங்கிரஸ். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கரனுடைய முதுகிலேயே காங்கிரஸ் குத்துகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப பகிரங்கமா முன்வைக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ இந்த முதல் 2 ஃபேஸ் தேர்தல் முடிஞ்சிருச்சு. முதல் ஃபேஸ் முடிஞ்ச போதே அவங்களுக்கு வந்து 10% கூட சீட் வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது ஃபேஸ்லையும் வந்து அவங்களுக்கு பெருசாக எதுவும் அலை இல்லை. வடக்கிந்தியாலையும் அவங்க பாஜகவுக்கு வந்து முன்னாடி இருந்து அலை இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் வளர்ச்சி என்ன, நாட்டுக்கு என்ன வளர்ச்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் காமிக்கிறதுக்கு இல்லை. 2 கோடி வேலை இல்லை. சொன்ன மாதிரி விவசாயிகளோட வருமானம் இரட்டி பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவங்க வருமானம் குறைஞ்சிருக்கு 10 வருஷத்தில். ஏழைகள் இன்னும் ஏழைகளாக இருக்காங்க. அதனால மதத்தை கையில் எடுத்து தேவையில்லாத விஷயத்த கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கார். இவர் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா, காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ ஃபேமஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனோட கதாநாயகனே காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ. தேவையில்லாத ஒன்றுனா இப்ப கர்நாடகத்தில் அப்படி நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை பத்தி தானே பேசுறாரு. நான் ஒன்று கேட்குறேங்க, இவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா யூனியன் செக்ரட்டரிஸ் மொத்தம் எவ்வளோ அமைச்சகம் இருக்குன்னா 67 மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்றிய அரசுல அதுல எவ்வளவு செக்ரட்டரிஸ் ஓபிசின்னு சொல்லுங்க. இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட கிடையாதுங்க. எல்லாமே 2 அப்பர் கேஸை சேர்ந்தவங்க. யூனியன் மினிஸ்ட்ரிஸோட செக்ரட்டரிஸ். இது ஒயர்லயே கட்டுரை வந்தது, பிரிண்ட்ல வந்தது. அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஊடகங்களையும் இது பேசப்பட்டது. மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மைனாரிட்டி கமிஷன், ஒரே ஒரு மினிஸ்ட்ரியை தவிர எல்லா மினிஸ்ட்ரியிலையும் செக்ரட்டரிஸ் வந்து அப்பர் கேஸ்ட்ல 2 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. நான் பேரை சொல்லல, புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். அந்த அளவுக்கு மோசம். சென்சஸ் நடத்தல. சென்சஸ் நடத்தாம உங்களால் எப்படி அரசாங்கம் நடத்த முடியும்? இந்த நாட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு தெரியாது. இதோட கேவலம் ஏதோ இருக்கா? 2011 சோஷியோ எக்கனாமிக் டேட்டா வெளில வந்திருக்கணும். அது ரெடி ஆச்சு 2014. அதுவும் வெளில விடல. சமூக பொருளாதார குறியீடு. இப்ப இந்த சென்சஸ் நடக்காதனால இந்தியாவில் என்ன தெரியுமா இருக்கு? 10 கோடி பேர் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல இருந்து விட்டு போயிருக்காங்க. கரீப் கல்யாண்ல 15 கோடி பேர் விட்டு போயிருக்காங்க. எதனால? எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. நீங்க சென்சஸ் நடத்தினாதான் எந்தெந்த ஜாதியில எவ்வளவு பேர் இல்ல. திரு தரணிதரன், இது தேர்தல் நேரம். பரப்புரையில எந்தெந்த கட்சி என்ன முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எளிதா போய் சேரும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வியூகம் அல்லது பரப்புரை வியூகம் அப்படிங்கிற அடிப்படையில் கர்நாடகாவில் போய் பிரதமர் இதை பேசுகிறார். அப்போ அது மக்களுக்கு, குறிப்பா ஓபிசி மக்களுக்கு, நம்முடைய இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நம்முடைய உரிமை பறிபோகிறதா, 4% அது இஸ்லாமியர்களுக்கு போய்விடுகிறதா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுகிறது அல்லது ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு மாற்றாக எதிர்வினையாக காங்கிரஸ் என்ன செய்கிறது, இந்தியா கூட்டணி என்ன செய்கிறதுங்கிற கேள்வி. சார், எல்லாரும் வளரணுங்கிறதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன சொன்னோம்? இன்இக்வாலிட்டி இந்த நாட்டில் அதிகரிச்சிருச்சு அப்படின்னும். 1% பேர்ட்ட 40% சொத்து இருக்கு. 50% பாட்டம் 50% மக்கள் இருக்கிற சொத்து மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு கடைசி 10 வருஷம். அதை பிரதம மந்திரி மோடி போய் என்ன சொல்றாரு? அவரு போய் என்ன சொல்றாரு? உங்க காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மங்கள் சூத்ராவை எடுத்துட்டு போயிட்டு சிறுபான்மை தர போறாங்க அப்படிங்கிறாரு. இது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எழுதியிருக்காது. அப்படி ஏதோ ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு. நாம என்ன சொல்றோம்? இன்இக்வாலிட்டி, பண ஏற்றத்தாழ்வை சரி செய்யணும். ஏன்னா ஒரு நாட்டில் வந்து பண ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக இருந்ததுன்னா அந்த நாடு வந்து செயல்பட முடியாது. ஒரு சவுத் ஆப்பிரிக்கால எதனால கிரைம் அதிகமா இருக்கு? இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா நோக்கி இந்த நாட்டோட இன்இக்வாலிட்டி போயிட்டு இருக்கு. உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் தாமஸ் பிகெட் என்ன சொன்னாரு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா ஆட்சி செஞ்ச போது எந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி இருந்தோ அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் இருக்கு இன்இக்வாலிட்டி இருக்குன்னு. அதை வந்து மோடி ஏன்னா அதுலயும் வந்து மதத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? இப்ப என்ன பண்றாரு? நாம என்ன சொல்றோம்? காஸ்ட் சென்சஸ் நடத்தணும். சென்சஸ் யார் நடத்தணும்? ஒன்றிய அரசு நடத்தணும். 21 நடத்தி இருக்கணும். நடத்தல. காஸ்ட் பேஸ் சென்சஸ் நடத்தணும். அதையும் கொண்டு வந்து மதத்தை கொண்டு வரார். இப்ப எதனால சிறுபான்மையினருக்கு நம்ம ரிசர்வேஷன் தரணும்? அவங்களும் பின்தங்கி இருக்காங்க. அதனாலதான் அந்த 50% கேப்பை எக்ஸீட் பண்ணுவோம். அதுதான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அது நீங்க மத ரீதியிலான மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்கிற ஒன்று இல்ல. நீங்க ஓபிசிக்கான ரிசர்வேஷன்ல கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு 4% கொடுப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒன்று அப்படின்னு பிரதமருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் தெரியல. நான் எடுத்துட்டு போய் அவர் காமிக்கணும். இப்ப ரிசர்வேஷன் எதுக்காக கொடுக்குறோம்? பின்தங்கிய மக்களை அப்லிஃப்ட் பண்றதுக்காக. கரெக்ட்டுங்களா?
இப்ப சோஷியோ எக்கனாமிக் டேட்டா எடுத்துக்கோங்க, சமூக பொருளாதார டேட்டா எடுத்துக்கோங்க. டாப் முக்கியமான வேலைகள்ல எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, படிப்பு அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 12வது எவ்வளவு பேர் முடிச்சிருக்காங்க, டிகிரி எவ்வளவு பேர் முடிச்சிருக்காங்க, இல்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல இஸ்லாமியர்கள் ரொம்ப பின்தங்கி போயிருக்காங்க. அது இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கடைசி 10 வருஷத்துல நிறைய ஆராய்ச்சியிலேருந்து டேட்டா வந்திருக்கு. அரசாங்கம் தான் சர்வே பண்ணல, எதுவும் பண்ணல ஒன்றிய அரசாங்கம். ஆனா தனி என்ஜிஓஸும் சரி, திங்க் டேங்க்ஸும் சரி, மாநில அரசுங்க பண்ணதே வந்து இஸ்லாமியர்களோட வாழ்வாதாரம் மிக குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு அரசாங்கங்கிறது வந்து எல்லாரையும் சமமா பார்க்கணும். ஈக்விட்டினா என்ன, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது. அதனாலதான் அவங்களுக்கும் நம்ம இடஒதுக்கீடு காங்கிரஸ் வந்து கர்நாடகா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்தியா கூட்டணியோட மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வேஷனே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி 50% சீலிங்கை பிரேக் பண்ணி அதுக்கு மேல எடுத்துட்டு போய் ரிசர்வேஷன் தரவுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சென்சஸ் நடத்தணும், கேஸ்ட் சென்சஸ் நடத்தினாதான் உங்களுக்கு எவ்வளவு ஓபிசி இருக்காங்கன்னு தெரியும், எவ்வளவு பட்டியலின மக்கள் இருக்காங்கன்னு தெரியும், எவ்வளவு பழங்குடியின மக்கள் இருக்காங்கன்னு தெரியும். இந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன வருமானம், 10 வருஷத்துல அவங்க வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கா தெரியுமா இந்த அரசாங்கத்துக்கு? தெரியாது. அதை பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஓகே, நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ரஞ்சித் குமார், இங்க எந்த அடிப்படையில இப்படி ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் முன்வைக்கிறார்? அரசமைப்பு சட்டம் தெரியாமல் அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சாரம்சம் புரியாமல் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறாங்க. கேக்குதுங்களா? ரஞ்சித் குமார் பேசலாம். அதாவது இப்ப ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுகுங்கிற கதை தான் காங்கிரஸ் திமுக வந்து பேசுறது இருக்கு. அதாவது சிறுபான்மையினர் காவலர்கள் மாதிரி காங்கிரஸ் காட்டிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையினருக்கு வந்து இன்னும் வந்து வளர்ச்சி இல்ல, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலமா இந்த சிறுபான்மையினர் என்னதான் நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிறது இப்ப கேட்கும்போது கேள்விக்குறிதான். அப்ப இந்த நாட்டு மக்கள் யாரையுமே நீங்க முன்னேற்றல அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலத்துல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு எதுவும் செய்ய முடியல. அப்புறம் இன்னும் இப்ப புதுசா வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு மக்களை அப்ரோச் பண்ண போறாங்க. எப்படி இதை மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற கேள்விதான். மத ரீதியா பண்றாங்க, இவர்கள் மத ரீதியா அரசியல் பண்றாங்க. இப்ப சிறுபான்மையருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றாங்க. அதுலயும் அந்த சிறுபான்மையர் சமுதாயத்துல பொருளாதாரத்துல வளமா இருக்கிறவர்கள் தான் அதை அனுபவிக்கிறாங்களே தவிர பொருளாதாரத்துல பின்தங்கின யாருக்கும் அதை பலன் அடையல அப்படிங்கறத யதார்த்தமான நிலையா இருக்குது. இப்ப அவர்கள் ஓபிசில இருக்கக்கூடிய ஓபிசி பட்டியல வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கிடைக்குது. இப்ப இடபிள்யூஎஸ்லயும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இடபிள்யூஎஸ்லயும் பொருளாதாரத்துல பின்தங்கிய இஸ்லாமியர்களே அதை அனுபவிக்க முடியும். இடபிள்யூஎஸ்ங்கிறது வெறும் பிராமணர்கள் மட்டுமே இல்லையே, இதை காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல அமல்படுத்திருக்காங்களா இல்லையா? அப்ப இடபிள்யூஎஸ் வந்து சமூக நீதிக்கு எதிராக சொல்லல. அதையே பிரதமர் சொல்லல. இதே கர்நாடகாவில் அதே முழக்கத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் வைக்கக்கூடிய பிரதமர் கடந்த முறை பாஜக அரசு பொறுப்பேற்றப்போ இந்த 4% ஓபிசிக்கு கொடுக்கிற அந்த 4 கொடுக்கக்கூடியதுல கொடுக்கிற இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணி இடபிள்யூஎஸ்ல 10% கொடுப்போம்னு சொன்ன முழக்கத்தை இப்ப பிரதமர் பேசலையே. மாறாக காங்கிரஸ் மீதுதான குற்றம் சாட்டுறார். நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு அல்லது சிறுபான்மையினருக்கு உயர் இடபிள்யூஎஸ்ல 10% இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை பிரதமர் சொல்லலையே. இல்ல, இஸ்லாமியர்களும் அதுல இருக்காங்க. ஏற்கனவே அந்த 10% இடபிள்யூஎஸ்ல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே யாரெல்லாம் பொருளாதாரத்துல இருக்காங்களோ, உயர் வகுப்பினரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடபிள்யூஎஸ்ல இருக்குது அப்படிங்கறத